கேரளத்தில் கடந்த 3 நாட்களில் 232% கூடுதல் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலப்புழாவில் வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை தீயணைப்பு துறையினர் ஸ்ட்ரெச்சர் மூலம் மீட்டனர். എന്നാലും കുഴപ്പമില്ല, വെള്ളത്തിൽ കൂടെ പോട്ട് ഇച്ചിരി അവിടെ കെട്ടുണ്ട് കേട്ടോ, ഇവിടെ കെട്ടുണ്ട് ഇവിടെ മെമ്പർ വേണം. தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி கூறியதற்கு எட்டயபுரம் சமஸ்தானத்தின் 42வது தலைமுறை வாரிசான சந்திரா சைத்தன்யா கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். மொழி இசை பண்பாட்டிற்காக தொண்டு செய்த எட்டப்பர்களை துரோகிகள் என கூறுவது வேதனையளிப்பதாக கூறினார். எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் திரைப்படத்தில் தவறாக சித்தரிக்கப்பட்டதாகவும் உண்மையான வரலாற்றை அறியாமல் எட்டப்பர்கள் குறித்து தவறான கருத்தை உருவாக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாடத்திட்டங்களிலிருந்து எட்டப்பர்கள் குறித்த தவறான தகவல்களை அகற்ற வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இன்றைக்கி இவர் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி லோக்கலாகவே பல அரசியல் தலைவர்கள் இது அரசியல் பேச்சு பேசும்போது சகஜமாக இந்த பேரை இப்படி ஒரு தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது போன கவர்மெண்ட்டில் இருக்கும்போது திரு அன்பில் மகேஷ் அவருக்கு இது ஒரு பெட்டிஷன் கொடுத்து இது டெக்ஸ்ட் புக்கிலலாம் இந்த மாதிரி தவறான ஒரு தகவல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். அவரும் அதை அதை நீக்கிறேங்கிற உறுதியளிச்சிருந்தார். அடுத்து இப்போது ராஜ்மோகன் அவர்களுக்கும் நாங்கள் இதே பெட்டிஷனை கொடுத்துருக்கோம். 2 பேரும் உறுதியளிச்சிருக்காங்க. நாங்கள் பல ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிற விதத்தில் பல இப்போ சோஷியல் மீடியா கேம்பெயின் மாதிரி நாங்களும் எட்டயபுரம் சமஸ்தானத்தோட உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத நாங்கள் பேசுகிறோம். அதில் இந்த ஒரு காட்டி கொடுத்தவன் எட்டப்பன்கிறது ஒரு சித்தரிப்பு, ஒரு சினிமானால் உண்டாக்குன ஒரு சித்தரிப்பு தான் அப்படிங்கிறதையும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இன்னும் ஃப்யூச்சர்லேயும் ராகுல் காந்திக்கு மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பேரை இந்த மாதிரி ஒரு விதத்தில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு யாராவது எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் அதை நின்று இது உண்மையாகவே வரலாறுல இப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. காரைக்காலில் சமூக செயற்பாட்டாளரான ஆதில் ஆஃபியா திருமண விழா நடைபெற்ற அதே மண்டபத்தில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்ட நிகழ்வு கவனம் பெற்றுள்ளது. இதில் மணமக்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் தன் ஆர்வமாக பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். மனிதநேயத்துடன் திருமண விழாவை சமூக பணியுடன் இணைத்த மணமக்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. சைக்கிள் பியூர் அகர்பத்தி நிறுவனம் தனது 77வது ஆண்டு நறுமண பயணத்தை கொண்டாடும் வகையில் புதிய பண்டிகை கால பூஜா தயாரிப்புகளை சென்னையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. முழுமையான பூஜை சம்பிரதாய மற்றும் வாழ்க்கை முறை நிறுவனமாக உருவெடுப்பதே தங்கள் இலக்கு என அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அர்ஜுன் ரங்கா தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி அகர்பத்தி உற்பத்தியாளரான சைக்கிள் பியூர் அகர்பத்தி நிறுவனம் தனது 77 ஆண்டுகால பாரம்பரியத்தை முன்னிட்டு புதிய கம்ப்ரஸ்ட் சாம்பிராணி, பூஜை நெய் மற்றும் நல்லெண்ணெய் உள்ளிட்ட பல பண்டிகை கால தயாரிப்புகளை சென்னையில் அறிமுகம் செய்தது. ஆண்டுதோறும் 1200 கோடிக்கும் அதிகமான அகர்பத்திகளை உற்பத்தி செய்யும் இந்நிறுவனம் 1948ஆம் ஆண்டு மைசூரில் சிறிய அளவில் தொடங்கப்பட்டு தற்போது இந்தியாவின் முன்னணி FMCG நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. 600க்கும் மேற்பட்ட தனித்துவமான நறுமணங்களை கொண்டு நாட்டின் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் மக்களின் வீடுகளை சென்றடைகிறது.
நிகழ்ச்சியில் பேசிய சைக்கிள் பியூர் அகர்பத்தி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அர்ஜுன் ரங்கா, சைக்கிள் பியூர் நிறுவனத்தின் வணிக பயணம் முதலில் தமிழ்நாட்டில்தான் தொடங்கியது என்றும் தங்களின் மொத்த வணிகத்தில் 20% பங்களிப்பை தமிழ்நாடு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் வெறும் அகர்பத்தி நிறுவனமாக மட்டுமின்றி முழுமையான பூஜா சாமகிரி ஆன்மீக மற்றும் நலவாழ்வு நிறுவனமாக மாற்றும் இலக்குடன் செயல்பட்டு வருவதாகவும், இதற்காக புதிய ஆன்லைன் தளங்கள் மற்றும் வர்த்தக விரிவாக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 10 years back ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம் நாங்கள் டு மூவ் பியாண்ட் த பூஜா ரூம். ஸோ அகர்பத்தி கூட நாங்கள் பூஜா சாமகிரி ஆரம்பிக்கணும். ஆயில், கேம்ஃபர், குங்குமம், டர்மரிக், சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தா வைட் ரேஞ்ச் ஆஃப் பூஜா சாமகிரி அண்டர் தி பிராண்ட் நேம் ஓம் சாந்தி அண்ட் நவீன். பூஜா கீ லான்ச் பண்ணுறோம் இப்போது. ஸோ we're launching multiple new products. ஓவரால் சைக்கிள் பியூர் அகர்பத்தி ரேஞ்ச் ஜஸ்ட் அகர்பத்தி சிங்கிள் ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்குது. இப்போது மல்டிபிள் கேட்டகரி கம்பெனி. we have over 800 SKUs supported by a distributor. So thank you very much. So this is the launch of the new products. தமிழ்நாடுல வந்து இந்த சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்கிறாங்க. ஸோ we have launched a new range of computer சாம்பிராணி under Cycle 108. தமிழகத்தில் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் 24 லஞ்ச பொறிவைப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 24 அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். 1.08 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே இடப்பிரச்சனை காரணமாக அண்டை வீட்டார் மீது கட்டையால் கொடூர தாக்குதல். ஏழுமலை என்பவரின் குடும்பத்தினர் மீது வாழ்முனி என்பவர் தாக்குதல் நடத்திய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முன்விரோதம் காரணமாக அண்ணன் தம்பி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பிரதமர் மோடி இந்தியாவை வளர்ச்சியடைய செய்துள்ளார் என்றால் ஏன் குடும்பத்துடன் துபாயில் வசிக்கிறீர்கள் என நடிகர்கள் மாதவன், விவேக் ஓபராயிடம் மகாராஷ்டிரா அரசியல் தலைவர் ராஜ் தாக்கரே கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி நாட்டிற்கு நல்ல பணிகளை செய்ததாகவும் தொழில்துறையில் இந்தியாவை வளர்ச்சி பெற செய்ததாகவும் கூறும் மாதவன் மற்றும் பிரதமர் மோடியாகவே நடித்த விவேக் ஓபராய் ஆகியோர் துபாயில் வசிப்பது ஏன் என கடுமையாக விமர்சித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மசோதா நிறைவேற்றம். முன்னாள் படை வீரர்களுக்கான 32 நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்த புதிய மேம்படுத்தப்பட்ட இணையதளத்தை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் தொடங்கி வைத்துள்ளார். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர் இருப்பிடத்திலிருந்தே விரைவாக விண்ணப்பிக்கும் வகையில் இந்த புதிய இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகை, வீட்டுவரி, மீளப்பெறும் மானியங்கள் மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் சரத்குமார் வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளை ஒட்டி ஈரோடு ஓடா நிலையில் உள்ள மணி மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேலானது என வாழ்ந்து காட்டியவர் தீரன் சின்னமலை என புகழாரம் சூட்டினார். மேலும் முன்னோர்களின் கனவை சுமந்து தமிழ் சமுதாயத்தின் எழுச்சிக்காகவும் மண்ணையும் வளத்தையும் காக்கவும் மாபெரும் அரசியல் புரட்சி போரை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து வருவதாகவும் சீமான் தெரிவித்தார். ஈரா
உன் நிலத்தை நீயே ஆண்டுகொள், வரியிலே 50 விழுக்காடை நாட்டு நிர்வாகத்துக்கு வைத்துக்கொள், மீதி 50 எங்களுக்கு கப்பமாக கட்டு என்று ஆங்கிலேயர்கள் அந்த வாய்ப்பை வழங்கிய போது, யார் நிலத்தை, யார் நாட்டை, யார் ஆள்வதற்கு யாரடா அனுமதி கொடுப்பது என்று ஆத்திரத்தோடு ஆவேசத்தோடு முழங்கி மரணக்கயிற்றை மானத்தோடு முத்தமிட்ட எங்கள் வீர பெரும்பாட்டன்